ஒற்றுமையாக இருந்த பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. சர்வதேச அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிற அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில கிரீன்லாந்து தொடர்பான வேறுபாடு என்ன அப்படின்ற விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பேச போகிறோம். இது பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு இழப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. யூகேல ஒரு ஸ்கூலுக்கு தன்னுடைய மத அடையாளத்தை பின்பற்றி சென்ற ஒரு சிறுவனுக்கு ஏற்பட்ட கதி தொடர்பான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. ஹவுசிங் பெனிஃபிட் அல்லது சோஷியல் ஹவுசிங் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஹவுசிங்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு தெளிவுபடுத்தல் முன்வைக்கப்படுகிறது. யூகே பொறுத்தவரையில யூகேல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறவங்கள ஒரு மிகப்பெரிய அளவிலான மோசடி இடம் பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இப்போது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. சில பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற போகிறது அப்படின்ற ஒரு தகவலை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் வழங்கியிருந்தார். வெனிசுலாவை கைப்பற்ற போகிறோம் அப்படின்ற அறிவிப்புக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள கிரீன்லாந்து கைப்பற்றப்பட போகிறது அப்படின்ற இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியல்ல மிகப்பெரிய அளவிலான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. கிரீன்லாந்தை கைப்பற்ற போகிறோம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்ட முதலாவது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு முன்னாலேயே பல இடங்கள்லையும் அமெரிக்கா இந்த கிரீன்லாந்தை குறிவைத்திருக்கிறது அப்படின்றது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஐரோப்பா கண்டத்துல கிரீன்லாந்து டென்மார்க்குக்கு கீழே இருக்கு அப்படின்றதுனால டென்மார்க்குக்கு கூட கிரீன்லாந்து மேல எந்த விதமான ஒரு தனிப்பட்ட அழுத்தத்தையும் பிரயோகிக்க முடியாது. கிரீன்லாந்துக்கு என்ற தனியான பாராளுமன்றம், இந்த நாட்டுக்கான ஒரு சுய ஆட்சி அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இதுல தொடர்பு பட்டிருக்கிறது. அமெரிக்கா இப்படியான ஒரு அறிவிப்பை பொதுவுல அறிவித்ததுக்கு பிறகு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு சர்ச்சையை ஐரோப்பாவில் ஏற்படுத்தி இருந்தது. ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்கா கைப்பற்றும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம் அப்படின்றதுனால இது ஒரு பேசு பொருளாக மாறியதுக்கு பிறகு பல நாடுகள் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை பகிர்ந்திருந்தார்கள். இதுல குறிப்பாக யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை திடமாக சொல்லி வந்தார். கிரீன்லாந்தை கைப்பற்றுவதானது ஒரு உரிமை மீறல், அதற்கு அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஒரு சக்தியோ அல்லது ஒரு பலமோ கிடையாது அப்படின்றத தெளிவாக பிரித்தானிய பிரதமர் சொல்லியிருந்தார். இது ஒரு கோபத்தை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியில் ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு பிறகு இன்னும் ஒரு படி மேல போய் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பிரித்தானிய பொருட்களுக்கு 10% வரி அறவிட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் அறிவித்திருந்தார். இப்படியான ஒரு வரி விதிக்கப்படுமாக இருந்தா யூகேல இருந்து உற்பத்தியாகி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அதிகப்படியான ஒரு விலையை நிர்ணயிக்க நேரிடும். இது ஏற்றுமதியை மிகுந்த அளவில் பாதிக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு பரவலான விடயமாக பேசப்பட்டது. இருந்தாலும் இப்படியான வரிகளை விதித்திருந்தாலும் கூட தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கம் திட்டவட்டமாக சொல்லி இருந்தது. யூகே போல ஸ்வீடன், நோர்வே, டென்மார்க் போன்ற பல்வேறு தரப்பட்ட ஐரோப்பிய நாடுகளும் ட்ரம்பினுடைய இந்த முடிவுக்கு எதிர்ப்பாக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி வராங்க. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயத்தை அரசியல்ல ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வரி விதிக்கப்படுமாக இருந்தால் யூகேனுடைய பொருளாதாரம் மிக பாரிய அளவில் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டது. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இது 25% அதிகரிக்கும், 25% வரியை அதிகரிப்போம் அப்படின்ற ஒரு பயமுறுத்தும் செய்தியையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்ததும் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு பிறகு பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த முடிவில் இருந்து அமெரிக்கா பின்வாங்குகிறதாக அறிவித்திருக்கிறது. கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது, கிரீன்லாந்து தன்னுடைய அமெரிக்காவிற்கு கீழ் வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு AI படத்தையும் ட்விட்டர் தளத்தில், எக்ஸ் தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில பதிந்திருந்ததும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருந்தது. இதன் அடிப்படையில் அமெரிக்கா பிரித்தானியா மீது விதிக்க இருந்த இந்த 10% வரி இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ட்ரம்பினுடைய ஒரு யூ டர்னாக இது பார்க்கப்படுகிறது. எந்த விதமான வரியும் அறவிடப்பட மாட்டாது. இருந்தாலும் இந்த கிரீன்லாந்து விஷயத்தில் பிரித்தானியா தனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் அழுத்தமாக டொனால்ட் ட்ரம்ப் இப்போது கேட்டுக்கொண்டுள்ளார். லண்டனில் 8 வயதான மாணவர் ஒருவர் ஒரு பிரபலமான பாடசாலைக்கு பொட்டு வைத்துக் கொண்டு போனதனால அந்த மாணவர் பாடசாலையை விட்டு வெளியேற்றிய சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மத அடையாளமான பொட்டை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்கூலுக்கு போனார் அப்படின்ற அடிப்படையில் இவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இது அந்த கவுன்சிலையும் அந்த பகுதி மக்களிடத்திலையும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. சில தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பாடசாலையினுடைய பேரை வெளியிடல. ஆனா இந்த பாடசாலையில நீண்ட காலமாக இந்து மதத்தை அனுஷ்டித்து வரும் ஒரு குடும்பத்தின் 8 வயதான மாணவனுக்கு இப்படியான ஒரு விடயம் நடந்திருப்பதானது மிகப்பெரிய அதிருப்தியை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பாடசாலை நிர்வாகம் சரிவர பதில் சொல்லவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த மாணவன் தரப்பிலிருந்து
வந்து முன்வைக்கிறாங்க. சகல மதங்களுக்கும் அந்த மதங்களை பின்பற்றக்கூடிய உரிமையை வழங்கக்கூடிய ஒரு நாடாக பிரித்தானியா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. சோஷியல் ஹவுசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெனிஃபிட் மூலம் வீடுகள் வழங்குற திட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சவால் இப்போது பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இப்போது குழம்பி போயிருக்காங்க. லோக்கல்ஸ் வெயிட் பண்றதை விட இந்த ஃபாரினர்ஸ் அல்லது மைக்ரன்ட்ஸுக்கான வீடுகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு சர்ச்சை இப்போது உருவாக தொடங்கி இருக்கிறது. யூகேனுடைய பல பகுதிகளிலும் இது தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டு வருகிறது. நீண்ட காலமாக காத்திருப்பில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவில் பிறந்தவர்களை புறம் தள்ளிவிட்டு மைக்ரன்ட்ஸுக்கு மிக விரைவாக வீடுகள் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இதன் மூலமாக முன்வைக்கப்படுகிறது. யூகேனுடைய ஹவுசிங் பெனிஃபிட்டை பொறுத்தவரையில இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல நடக்கிறது கிடையாது. ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் அடிப்படையில் யாருக்கு உடனடி தேவைகள் இருக்கு அப்படின்றத வச்சு அவங்களுக்கான வீடுகள் கொடுக்கப்படுது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது இந்த மைக்ரன்ட்ஸாக வாரவங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் கிடையாது, இங்க தங்குறதுக்கு எந்த இடங்களும் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் இந்த பாயிண்ட்ஸ் முறை மூலமாக இவர்களுக்கான வீடுகள் துரிதப்படுத்தப்படுகிறது அப்படின்றது கவுன்சில்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. இந்த ஏரியாக்கள் இருக்கிற ரெசிடென்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய வீடுகள் எங்களுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்காம இப்போ வந்தவங்களுக்கு குறுகிய சில மாதங்களிலேயே வீடுகள் கொடுக்கிறது அப்படின்றது எங்களுடைய உரிமைகளுக்கு ஒரு கேள்வியாக அமைகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யூகே பொறுத்தவரையில பல இடங்களிலையும் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே ஹோட்டல்ல தங்க வைக்கப்படுறதுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வராங்க. இந்த வீடுகள் அப்படின்றதும் இப்போது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. வீடுகள் லோக்கல்ஸுக்கு முதல்ல கிடைக்கணும், அவங்க நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில இவர்களுக்கான வீடுகள் கிடைப்பதை துரிதப்படுத்துமாறும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 2025 வரையில 47% மாணவர்கள் போலியான முறையில் இந்த டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்போது DVLAல வெளியிடப்பட்டிருக்கு. ப்ளூடூத் போன்ற டிவைஸ்கள் பாவனை அல்லது ஆள்மாறாட்டம் அப்படின்ற அடிப்படையில் ஒருவருக்காக இன்னும் ஒருவர் எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற அடிப்படையில் தியரி எக்ஸாம்ல 47% ஃபோர்ஜரிஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இதன் காரணமாக தகுதி இல்லாதவர்கள் வாகனங்கள் ஓட்டக்கூடிய நிலைமை உருவாகி வருவதாகவும், சிலர் கட்டணம் வாங்கிட்டு இந்த ஒரு சேவையை செய்திருக்காங்க, இவை இப்போது கைப்பற்றப்பட்டு இவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. டிரைவிங் லைசன்ஸை பொறுத்தவரையில பல புதிய விஷயங்கள் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த ஸ்கூட்டர் சம்பந்தமான ரோட் சயின்ஸ்ல புதிய விஷயங்கள் போன்ற பல விடயங்கள் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஆள்மாறாட்டம் அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் பிரித்தானியாவில் உருவாகி வருகிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. பிரித்தானியாவினுடைய கில்ஃபர்ட் நகரத்தில் மாணவர் ஒருவர் கத்திக்கூத்துக்கு இலக்காகி கொல்லப்பட்டிருக்கிறார். 2 குழுக்களுக்கு இடையில நடந்த விரோதம் காரணமாகவும் தகராறு காரணமாகவும் இந்த கத்திக்குத்து சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலமாக இந்த மாணவன் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.